சாதாரண பேதி மருந்து உள்ள இருக்குது. பேதி வர நோய் வருச்சா அந்த மருந்து வந்து அட்டாக் பண்ணி நோயை காலி பண்ணிடுவோம். காய்ச்சலுக்கு மருந்து ரெடியா இருக்கும். காய்ச்சல் வந்துச்சா உள்ள இருக்க மருந்து போய் காலி பண்ணிடுவோம். 1000 மருந்து உள்ள உட்கார்ந்துக்குச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு செய்தி இருக்கு. அதே மாதிரி அல்லாவே ஓதுன யாசின யாசின சாதாரண நினைக்காதீங்க. அல்லா ஓதுன சூரா யாசினு. அது எப்போ ஓதுனாலும் வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பு ஓதுனான். 1000 வானமும் பூமியும் படைக்கப்படல. யாசின ஓதி என்ன? யாசின என்ன இருக்கு? யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த குர்ஆன் மீது சத்தியமாக, இன்னக லமினல் முர்சலீன், நீர் தூதர்களில் ஒருவர். வானமும் இல்ல, பூமியும் இல்ல, மனுஷனும் இல்ல, மக்களும் இல்ல, நீர் தூதர்களில் ஒருத்தர். யாரை பார்த்து சொன்னால? தன்சீல் அசீஸ் ரஹீம், அருள் நிறைந்த கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. யாருக்கு இறக்கப்பட்டுச்சு? யாருமே இல்லையே. யாரை பார்த்து பேசுனா? 1000 வருஷத்துக்கு முந்தைய வானம் பூமி படைக்கிறதுக்கு முந்தைய அல்லாஹ் ஓதுனான்னு அப்படி ஒரு தவறான தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிரசவ நேரத்தை ஓதுனா வழி இல்லாம புள்ள பிறக்கும். இத மாதிரி ஒரு கேலித்தனமான கேலியான ஒரு செய்தி ஒண்ணு இருக்க முடியாது. பிரசவ நேரத்துல சுகப்பிரசவம் சொல்லுவோம். வலியோடு இருக்கிறது சுகம். சுகம் எது சுகம்னா ஆரம்பத்துல சுகப்பிரசவம் சொல்லும் போது எந்த வழியும் இல்லாம சுகமா பிறந்துரும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் விவரம் தெரியுமோ, ஆஹா அதுதான் வேதனையே ஜாஸ்தி. இங்க என்ன சொன்னாங்க? வேதனை இல்லாம புள்ள பிறக்குமா? எதை பயப்படணும்? பயப்படுற மேட்டர் என்ன? குழந்தை பிறக்கிற நேரத்துல வேதனை வந்தால் டாக்டர் பயப்படுவாங்களா? வலி வரலாட்டி பயப்படுவாங்களா? என்னடா வலியை காணும், இன்னும் வேதனையை காணும், ஊசியை போடு, வலியை வர வைப்போமா? வேதனையை வர வைக்கிறத ஊசி போடுவான். இங்க என்னவா? யாசின ஓதுனா வலி வராது, வேதனை இல்லாம பிறக்கலான்னு உள்டாவா விவரம் தெரியாம என்னமோ நல்லது சொல்ல நினைச்சுக்கிட்டு அவுத்து விட்டதானே. ரசூல்லா சொல்லியிருந்தா அப்படிலாம் சொல்லுவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா இப்படி வார்த்தை இருக்குமா? இப்படி எழுதி வச்சிருக்கான். அதே மாதிரி பசியான நேரத்தில் ஓதுனா வயிறு நிறையும். ரசூல்லா பசியோட தெருவில் வந்து நின்றுகிட்டு சஹாபாக்கள் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தாங்களா பாக்குறோம். பசி எல்லாம் அரபியில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்பர் போட்டு அறிவிப்பாளர் போட்டு எழுதி வச்சிருக்காங்க. எல்லாம் இட்டு கட்டப்பட்டது, பொய்யானது, பலகீனமானது. பசியான நேரத்தில் ஓதுனா வயிறு நிறையும். அதே மாதிரி ஒரு ஊருக்கு போறிய, ரூட்டு தெரியாம மாட்டிக்கிட்டிய, எங்கிட்ட வழி தெரியாம மாட்டிக்கிட்டிய, ஒன்னும் கவலைப்பட வேணாம். டக்குன்னு ஆரம்பிச்சு ஆசிரியர் ஒரு குரான் கிடைக்கும். வழி தவறி நின்று சரியான வழி தெரியும். அது இன்னொன்னு, ஏதாவது ஒரு பொருள் திடீர்னு செல்போனு பரிசு மிஸ் பண்ணிட்டிய, மிஸ் பண்ணணும், அவங்க தொலைஞ்சு போச்சு, எங்க போச்சுன்னு தெரியலையே, ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை. யாசின ஓதுங்க, தொலைந்த பொருள் உடனே கிடைக்கும். எல்லாத்துக்கும் இத வச்சுதான் வழிகட்டு கிடைக்குது. ஆனா இது சம்பந்தமா வரக்கூடிய எந்த அறிவிப்புமே ஏற்கத்தகுந்த அறிவிப்பாக இல்லை. அனைத்துமே பலகீனமானதான செய்திகள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது யாசின் சம்பந்தமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இன்னும் பிரபல்யமாக இருக்கிற ஓரிரு சூறாக்கள் பற்றி எல்லாத்தையும் எடுத்தோம்னா அதிலே 4 போயிடும். 1-2 ஆயத்துல் குர்சி இருக்குது, சூரத்துல் வாக்கியா இருக்குது, சூரத்துல் முல்க் இருக்குது. 1-2 சூறாக்களை மாத்திரம் பார்த்துவிட்டு திருமறை குர்ஆன் சம்பந்தப்பட்ட வேறு தகவல்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் செல்வோம்.